திரு பிரியன், இப்போ ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய கருத்தை சொல்கிறாங்க. அதிமுகவுடைய வாக்கு தான் அதிக அளவுக்கு அதிமுகவுக்கு விஜய்க்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சேலம் மணியனை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்கு அதிக அளவுக்கு விஜய் பிரிப்பார், அதனால் திமுகவுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு 4 நாட்களில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நீங்கள் நிறைய ஃபேக்ஷனை பேசியிருப்பீங்க தரப்புல இருந்து. என்ன கிளாரிட்டி? யாருடைய இது கனவாக இருக்கும், யாரது கலை யதார்த்தமாக இருக்குது? சார், இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த மட்டும் நம்ம திமுக, அதிமுக, நாம் தமிழர் 3 பேருக்கும் ஒரு டேட்டா இருக்குது கையில். அவங்களோட பின்பலம் என்ன, அவங்க எப்படி வந்தாங்க, எந்த 1லேருந்து 8 எப்படி வந்தார் சீமானு, இவங்க 45, 47, 53 எப்படி வந்தாங்க திமுக, அதெல்லாம் இவங்க 20 எப்படி வந்தாங்க, 33 எப்படி வந்தாங்க, ஒரு டேட்டா நம்ம கையில் வச்சுருக்கோம். அப்படி அந்த கையில் வச்சு நம்ம பேசும்போது இப்போ ஒருத்தர் புதுசாக அவருக்கு எந்த டேட்டாவுமே கிடையாது. நம்ம தான் உருவாக்கணும், இனிமேல் மக்கள் உருவாக்குவாங்க அந்த டேட்டாவை. அப்போது நம்ம எல்லாமே யூகத்தில் தான் பேச வேண்டியிருக்கு. அது மட்டுமே நம்ம யூகத்தில் பேசல. அவர் எடுக்கிற ஓட்டு யாருது அப்படின்றதும் பெரும்பாலும் அதிமுக காரங்களை கேட்டால் திமுகலேருந்து ஓட்டு எடுப்பார், திமுக காரங்களை கேட்டால் அவர் அதிமுக ஓட்டு எடுப்பார். அப்புறம் நாம் தமிழர் கேட்டால் அவர் அதிமுக திமுகலேருந்து எடுப்பார். சில பேர் சொல்லுவாங்க நாம் தமிழர்லேருந்தே ஓட்டு எடுப்பார் அப்படின்னா. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல அவர் இருக்கிற ஓட்டு எடுக்கிறார், இங்கே கொஞ்சம் எடுப்பார், அங்கே கொஞ்சம் எடுப்பார், இங்கே கொஞ்சம் எடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அவர் என்ன ஓட்டு எடுப்பார் அப்படின்றது தெரியாது. அவர் ஒரு 12லேருந்து 15% எடுப்பாரா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான. ஒரு பிரபல நடிகராக இருக்கார், அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடுது. ஆனால் அவருக்கு கட்டுமானம் இருக்கான்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் 234 தொகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர்கள் பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் கிடையாது சார். இதெல்லாம் விசாரித்து பல முறை பல ஏரியாக்களில் விசாரிச்சு சொல்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துலலாம் மக்கள் தானாக ஓட்டு போட்டிருக்காங்க, மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு. இப்போ மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்ற போது ஏடிஎம்கே ஓட்டு எங்கே இருக்கிறத பார்க்குறோம். நம்ம திமுக பிடிக்கலன்னா அதிமுகவை கொண்டு உட்கார வச்ச மக்கள் தான் இந்த மக்கள். அப்போ 50 வருஷமாக அதை செஞ்சுருக்கிற மக்கள் இந்த வாட்டி மாற்றம்னு வரும்போது 2 பேரையும் பார்த்த மக்கள் அதிமுக வேண்டாம், இந்த வாட்டி ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தாவேகாவுக்கு அப்படின்னு நினச்சி போட்டிருக்காங்கன்னா, அது மாதிரி போட்டிருக்கிற இடங்களும் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அதிமுக விட்டு அவர் எடுத்துன்னு போகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துன்னு போவார் தெரியாது. அதிமுகவுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் சசிகலா கேண்டிடேட் நிறுத்தி ஓட்டு எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் மத்திய இதில் ராமதாஸ் அந்த அதிமுக அணியோட ஓட்டை எடுப்பாரா தெரியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது விஜயும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறார். மாற்றம் வேணும், திமுக ஓட்ட அதிமுக இல்லைங்க, அதிமுகவும் கிடையாதுங்க. கடைசி நாளில் ஒரு போடு போட்டார் பார்த்தீங்களா விஜய், அதில் அதிமுகவுக்கு அது போகிற ஓட்டெல்லாம் அவர் தூக்கி போயிட்டார், மாற்றத்துக்கான ஓட்டை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் உண்மையாகுன்றது தெரியாது. அதிமுக காரங்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, திமுக ஓட்டை மைனாரிட்டி ஓட்டை தூக்கிட்டாங்கன்னா அதில் அதையும் நம்ம மறுத்து பேச ரெடியாக இல்லை. இன்றைக்கி காலையில் எங்கிட்ட ஒரு ஃபாதர் பேசினார். அவர் கேத்தலிக் ஃபாதர் தான். அவர் பேசும்போது சொன்ன விஷயம் என்னென்னா, உண்மையிலேயே சார் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு தான் போயிருக்கு அப்படின்னு. கிறிஸ்டியன்ஸ் ஓட்டில் ஒரு 90% திமுகவுக்கு விடுறதுல 40% போயிடுது அப்படின்றது அவர் சொன்ன விஷயம். அந்த ஃபாதர் தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணிவிட்டு அவரோட கணிப்பை என்கிட்ட சொல்கிறார். அவர் இந்த மாதிரி 40லேருந்து 50% வரையும் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு மட்டுமே திமுக விட்டு போயிருக்கும் சார். ஆனால் முஸ்லீம்ஸுக்கு தான் நிறைய பேர் விசாரித்தேன். அந்த உலமாக்கள் அவங்களுக்கு ஒரு ஓட்டும் போயிருக்காது சார். அதிகபட்சம் போனால் 10% தான் இளைஞர்கள் போட்டுக்கலாம். முஸ்லீம்ஸ் ஓட்டில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, கிறிஸ்டியன்ஸ் ஓட்டில் பாதிப்பு இருக்குன்னு அந்த ஃபாதர் சொன்னார். அதை நான் மறுபடியும் வேறு சில ஃபாதர்ஸ் எல்லாம் கிராஸ் செக் பண்ணும்போது அதெல்லாம் உண்மைதான், திமுகவுக்கு ஒரு 40-50% போயிருக்கு அப்படின்றாங்க. அது உண்மை. அப்போ திமுகலேருந்து எடுக்கிறாரு, அதிமுகலேருந்து எடுக்கிறாரு. அதாவது மோடி எதிர்ப்புன்ற பிம்பம் தமிழ்நாட்டில் இருக்குன்ற சொல்கிறாங்க இல்லையா. மோடி எதிர்ப்புன்ற பிம்பம் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக மோடி எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதனால தான் 24 எலெக்ஷனில் பாஜக ஒரு இடத்துல கூட வின் பண்ணலை, அதிமுக வின் பண்ணல வச்சுக்கோங்க. சில இடத்துல டெபாசிட்டே போச்சு. அப்படி இருக்கும்போது விஜய் இந்த ஓட்டெல்லாம் எடுக்கிறாரா அப்படின்னா இதுவும் ஒரு யூகம்தான். அதிமுக ஓட்டை மாற்றம் வேணும்னு சொல்கிறவங்ககிட்ட அதிமுக ஓட்டு எடுக்கிறாரா? அப்புறம் இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, கடைசி நேரத்தில் ஒன்று நடந்திருக்கு. கடைசியில் விஷயம் சொல்றாரு, திமுகவுடைய அடிப்படை வாக்கு சதவீதமே சிறுபான்மையினர் வாக்கின் மூலமாக 12 விழுக்காட்டில் தான் தொடங்கும். இப்போ அதுதான் மேஜரா டென்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்றாரு. ஸோ இப்போ இதனால வெற்றி சதவீதம் க்ளோஸ் கண்டெஸ்ட் இருக்கும்போது யாருக்கு பாதிப்பு இருக்கும்? ஒன்றும் இல்லை, 12க்கு பதிலாக 10லேருந்து தொடங்குவாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. 12க்கு பதிலாக 10லேருந்து தொடங்குவாங்க. யானைப்படுத்தாலும் குதிரை மட்டும் தான் சார். அவங்க 45% இருக்காங்க சார். நீங்கள் அவங்ககிட்ட 7%, 8% கூட எடுத்துக்கோங்க, அப்பவும் 38 வருவாங்க. அதே அதிமுகவில் குறைஞ்சதுன்னா இல்லை. இப்போ திமுக 10% தொடங்குது, தாவேக்கா எத்தனை % தொடங்குது? தாவேக்கா இதுலேருந்து தொடங்குதுன்னே தெரியல. உண்மையிலே அது இமேஜினரியாக தான் இருக்குது. ஆனால் 15% வாங்குவாங்கன்றது பொதுவான பேச்சாக இருக்குது. நான் கூட சொல்கிறேன், மிஞ்சி போனால் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற அலம்பெல்லாம் பார்த்தா ஒரு 20% போவாங்களா அப்படின்னு இருக்குது. இது சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்கா, உண்மையிலேயே இருக்கான்னு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட கட்டுமானம் ரொம்ப வீக்காக இருக்குது. தமிழ்நாட்டில் 100க்கு மேற்பட்ட கான்ஸ்டியூன்சியில் கீழே ஆளுங்களே கிடையாது தாவேக்கால.
பூத் லெவலில் ஆளுங்க கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம். ஆனால் மக்கள் தானாகவே இந்த ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதை நம்ம அதான் அந்த இடத்துல தான் வந்து தாவேக்கா கனவு காண்றாங்க. கலை யதார்த்தம் தெரியாமல் தாவேக்கா அங்கே தான் கனவு கண்டு இருக்காங்க. திமுக அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அதில் எவ்வளோ போச்சுன்னு தான் நமக்கு தெரியாது. எவ்வளோ போச்சு அது தாவேக்காவுக்கு தான் போய் சேர்ந்தது தெரியாது. நாம் தமிழர்லேருந்து எவ்வளோ எடுத்தாங்க, எவ்வளோ எடுத்தார் விஜய்னு தெரியாது. ஸோ இதை இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் சார், திமுகலேருந்து எடுக்கிற ஓட்டை வச்சு திமுக எவ்வளோ குறைஞ்சாலுமே 35-36% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு என்னோட அபிப்பிராயம். அதிமுக என்ன தான் எடுத்தாலும் அவங்க 26-27% போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாவேக்கா எங்கெல்லாம் எடுக்கிறாரு அப்படின்றது இமேஜினரி தான், கற்பனை தான். இந்த எவ்வளோ எடுப்பாருன்னு சொல்ல முடியாது. நானும் கற்பனையில் தான் நானும் ஒரு கணக்கை போட்டு 20 சொல்றேன். தாவேக்கா அதுல புது பிளேயர் சார், ஒரு எக்ஸ் ஃபேக்டரா தான் கருத முடியும். பழைய வாக்கு கிடையாது. இப்ப அதிமுகவுக்கு ஒரு கணக்கு இருக்கு. மக்களவை தேர்தலில் 20+18 நம்ம வாங்கணும். இந்த மாதிரி நம்ம அந்த வாக்கு சதவீதத்தை கணிசமான இடங்களை ஜெயிக்க முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும் நம்பிக்கை இருந்தாங்க. இப்ப அந்த நம்பிக்கை எங்க இருக்கு, எந்த இடத்துல அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கு? அந்த நம்பிக்கை எங்க இருக்குன்னா, இந்த மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திமுக அதிமுக பிடிக்காத ஓட்டு போடுற ஒரு குரூப் இருக்கும்ல, அது. ரெண்டாவது வந்து கடைசி நேரத்தில் ஒரு சேஞ்ச் இருந்தது. கடைசி ஒரு வாரத்தில் வந்து விஜய்க்கு ஒரு ஹைப் கிடைச்சிது. அந்த ஹைப்பில் என்னாச்சுன்னா, பாஜக அதிமுகவில் இருக்கிறவங்களே வந்து திமுக வந்து தோற்கடிக்க முடியாது, தாவேக்காவுக்கு போட்டால் தோற்கடிக்கலான்னு சில தொகுதிகளில் வந்து சில கம்யூனிட்டிகள் ரெகுலராக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு போடுற கம்யூனிட்டிகள்லாம் சேஞ்ச் ஆகி தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நான் கேள்விப்படுறேன். இதெல்லாமே வந்து விசாரித்து நான் தெரிஞ்சு கொண்டதில் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் எவ்வளோ தூரம் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் பேசினதுலேருந்து, பிராமணர் சங்க தலைவர் பேசினதுலேருந்து, நாயுடு சங்க தலைவர் பேசினது, அதுலேருந்து தான் அந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் பேசி தான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து யார்கிட்டேருந்து எவ்வளோ எடுத்தாருன்னு நமக்கு உண்மையாலே தெரியாது. மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட அதிமுக ஓட்டை எடுத்திருப்பாரு. திமுக பிடிக்காதவங்க ஓட்டை விஜய் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மைனாரிட்டியில் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை மட்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முஸ்லீம் ஓட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் இதெல்லாம் எடுத்தால் கூட அவர் 20% டச் பண்ணுவோம். அவரோட ரசிகர்கள் வேறு இருக்காங்க. 20% டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சீட் எவ்வளோ வரும்னா அதுவும் தெரியாது. கன்வெர்டபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஸோ பெரம்பூரில் அவர் வின் பண்ணுவார்னா அங்கே அவர் மட்டும் வின் பண்ணுவார்னு ஒரு தரப்பு இருக்குது. இன்னொரு தரப்பு சொல்லுது, இல்லைங்க அங்கே அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்துட்டாங்க கடைசி கட்டத்தில், விஜய் வந்து தோக்கடிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க உள்ள, அந்த அங்கே வந்து நிறைய பணம் விளையாடி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. தாவேக்கா பணம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இன்றைக்கி கனவு கண்டு இருக்கிறது வந்து தாவேக்கா தான். அது ரியலாக மாறுமா இல்லையான்றது எலெக்ஷன் ரிசல்ட் தான் தெரியும். ஏன்னா ஏற்கனவே இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பேஸ் இருக்குது. அந்த கட்சிகள்கிட்டேருந்து எவ்வளோ இவர் எடுக்க போகிறான்னு தெரியாது. நான் சொல்கிற விஷயமும் யூகமான ஒரு விஷயம்தான். ஆனால் நான் அதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கணக்கு வச்சுருக்கேன். அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 40 வயசுக்கு கீழே இருக்கிற ஓட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,40,00,000 பேர் இருக்காங்க. அது 41% நம்மளுடைய வாக்காளர் எண்ணிக்கையில் 5,73,00,000. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு போலாக வந்து பார்த்தீங்கன்னா 4,87,00,000 போலாக இருக்குது. அதில் ஒரு 41% பார்த்தீங்கன்னா 40 வயசு கீழே இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 கோடி வரும். 2 கோடி நீங்கள் 234 டிவைட் பண்ணிங்கன்னா தொகுதிக்கு ஒரு 85,000 பேர் வருவாங்க. அந்த 85,000 பேர் 40 வயசு கீழே இருக்கிறவங்க ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுருந்தா கூட, ஒரு அப்சல்யூட் ஃபிகர்ஸாக வச்சுருந்தா கூட, ஆனால் அந்த 85,000 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. 40 வயசு கீழே இருக்கிறவங்க அதில் ஒரு 40,000 பேரே ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 40,000 பேர் ஓட்டு போட்டு இவர் வின் பண்ண முடியாது, விஜய் வின் பண்ண முடியாது. அவர் 90,000 ஒரு 1.25 லட்சம் வரையும் ஓட்டு வாங்க வேண்டியிருக்கும். அசம்பிளி எலெக்ஷன் ஒருத்தர் வின் பண்ணுறதுக்கு 4 கார்னர் சீட்டில். அப்போ இவருடைய கேண்டிடேட், பெரும்பாலான இவரோட கேண்டிடேட்ஸு 35,000 45,000 தான் வாங்குவாங்க சார். சில இடங்களில் இவரோட ஸ்டார் கேண்டிடேட், விஜய் உட்பட ஸ்டார் கேண்டிடேட்டு ஒரு 60,000 70,000 கிராஸ் பண்ணுறதுக்கோ இல்லை விஜய் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 18% 20% 15% வரையும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் யாரை எவ்வளோ டேமேஜ் பண்ணாருன்றது ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ்லாம் தெரியும். நான் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை கொஞ்சம் அதிகமாகவே டேமேஜ் பண்ணுவார். ஏன்னா அவங்களுக்கு குறைஞ்சதுன்னா ரொம்ப குறைஞ்சிரும். நான் சொன்ன பழமொழி தான், யானை படுத்தாலும் குதிரை மட்டும். திமுக குறைஞ்சாலும் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல இருக்காங்க, 4 கார்னர் போட்டியில் வின் பண்ணுற இடத்துல இருக்காங்க. அதிமுக குறைஞ்சதுனா ரொம்ப கீழே போயிடுறாங்க. ஸோ இவர் எவ்வளோ பிரிக்கிறாரு, யாரோட ஓட்டை பிரிக்கிறாருன்றதான் முக்கியமான விஷயம். இது வந்து ஊகிக்க முடியாத விஷயம். நம்மள ஊகிச்ச அளவுக்கு இவ்வளோ தான் நம்ம பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில்.